கிருஷ்ணா! கருநாகத்தின் லீலைகளால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. மனிதர்களுடைய மனதில் அகங்காரம் என்னும் எண்ணம் அவனை விஷநாகமாகவே மாற்றிவிடுகிறது. அது அவன் புத்தியை, மனதை பேதலிக்கச் செய்கிறது. அதனால் அகங்காரம் என்னும் கருநாகத்தை விவேகத்தோடும் புத்திசாலித்தனத்தோடும் அணுக வேண்டும். அப்பொழுதுதான் மனதின் அழுக்கு நீங்கி சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும். உலகத்திலும் சந்தோஷம் நிலைத்திருக்கும். இது மட்டுமல்ல தேவி, இந்த லீலையில் ஆழமான அர்த்தங்களும் மறைந்துள்ளது. கிருஷ்ணன் அவனை முழுமையாக அழிக்கவில்லை. அவன் மனதிலிருந்த கெட்ட எண்ணங்களை அழித்து விட்டான். துஷ்டனை அல்ல, அவன் தோஷத்தை அழிப்பதே முக்கியம். விஷத்தை அல்ல, விஷம் கொண்ட எண்ணங்களை அழிப்பதே முக்கியம். ஆதலால் இந்த கருநாகம் நேர்மையின் பாதையில் நடந்தால் அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாக வேண்டும். இதுவே தர்மமாகும், இதுவே நியாயமாகும். நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதர்மத்தை பூஜிப்பது மிகப்பெரிய அதர்மமாகும். இந்த பாவி இருக்கிறானே, இவன் ஒரு அதர்மி நாகம். இவனுக்கு எதற்காக பூஜை ஆராதனை செய்கிறீர்கள்? பெரிய வார்த்தைகள் எல்லாம் கூறாதே கிருஷ்ணா. அங்கிருந்து கீழே இறங்கி வா. கிருஷ்ணா, தயவு கூர்ந்து கீழே இறங்கு. அண்ணா கேளு, கீழே இறங்கு கிருஷ்ணா. அங்கிருந்து கீழே இறங்கி வா. இதோ தாயே வருகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் அகங்காரத்தில் என்னையே மறந்து போயிருந்தேன். இன்று என் அகங்காரத்தை அழித்து இந்த சின்னஞ்சிறு மழலை பாலகன் என்னுடைய அடையாளத்தை காட்டிவிட்டான். கோகுலத்தில் வசிக்கும் இந்த கிருஷ்ணன் யமுனையில் வாழும் நாகத்திற்கு பலத்தை விட அன்புதான் பெரியது என்று காட்டிவிட்டான். இவன் அன்பால் கோகுலத்தை அரவணைத்துக் கொள்வான். உங்களையும் என் பயத்தில் இருந்து நீக்கிவிட்டான். ஆனால் நாராயணா, இப்பொழுது கிருஷ்ணன் நிலை என்ன? அவன் அம்மாவோ எல்லாவற்றையும் பார்த்து விட்டார்கள். அப்படியென்றால் அவன் அம்மா கிருஷ்ணனுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தருவாளா? இல்லை, இம்முறையும் தாய்மையின் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா?